ஹாய்ங்க, நம்ம ஊர்லயே தரமா நாட்டு சக்கரை கிடைக்குது. வாங்க அந்த ஆலையை தான் விசிட் பண்ண வந்திருக்கோம். சோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னங்கறது நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க லேபர்ஸ் கிட்டயும் இன்டராக்ட் பண்ண போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கிரஷிங். சோ இப்போ வந்து கிரஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க சுகர் கேன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ இந்த கிரஷிங்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் டேங்க் வழியா அண்ட் அந்த சைடு பம்ப் இருக்கு, அது வழியா உங்களுக்கு செகண்ட் ப்ராசஸ்க்கு போயிடும். சோ சாறு பாருங்க, இதுல இருந்து போயிட்டு இருக்கிறது நீங்க லைவா பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷா கிரஷிங் முடிச்சுட்டு ஸ்டோரேஜ் டேங்க் வழியா அந்த கரும்பு சாறு ஃபுல்லா பாருங்க இந்த கொப்பரைக்குள்ள வந்துரும். சோ இந்த கொப்பரையில இப்ப செகண்ட் பேட்ச் கொதிச்சிட்டு இருக்கு. கரும்பு சாறு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 hours to 3 hours, மினிமம் 2.5 hours, மேக்ஸிமம் 3 hours குள்ள இது பாத்தீங்கன்னா ஒரு செமி லிக்விட் ஃபார்ம்ல ரெடி ஆயிடும். சோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பாருங்க கசடு நீக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்டேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. சோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச்